ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹிஸ்ட்ரி பை தமிழ். இன்றைக்கி நம்ம டெம்பிளை பற்றியும் ஸ்பேஸை பற்றியும் சொல்ல போகிறது இல்லை, ஒரு கண்ட்ரியை பற்றி தான் சொல்ல போகிறோம். அது என்ன கண்ட்ரினா, ரொம்பவே சைலண்ட்டான கண்ட்ரி, யாருக்குமே தெரியாத கண்ட்ரி. அந்த கண்ட்ரியோட ப்ரைம் மினிஸ்டர் இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம். அது யாருன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போய். இந்தியாவில இருந்து 5000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு மர்மமான நாடுதான் நார்த் கொரியா. இந்த உலகம் இரண்டாம் உலக போர் சமயத்துல நிறையவே மாற்றங்களை சந்திச்சு. சுமார் 80 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1939 இருந்து 1945 வரைக்கும் நடந்த இரண்டாம் உலக போர்ல கொரியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஜப்பானை அடிச்சு விரட்டி கொரியால குடிபுகுந்தாங்க சோவியத் யூனியனும் அமெரிக்காவும். தெரியாமலும் இங்கதான் ஆரம்பிச்சது நார்த் கொரியாவுடைய கண்டம். 1948 கம்யூனிஸ்ட் அமைப்பான சோவியத்தின் சப்போர்ட்டோட கொரியாவுடைய நார்த் சைடுல ஆட்சிக்கு வந்தவர் தான் கிம் இல் சங். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் அமைப்புக்கு எதிராக அமெரிக்காவின் சப்போர்ட்டோட கொரியாவின் தெற்கு சைடுல ஆட்சிக்கு வந்தவர் தான் ஷிங்மேன் ரே. 38வது பேரலல். உலக உருண்டையில இருக்கிற லைன்ஸ்ல 38வது லைனை பார்டரா கன்சிடர் பண்ணாங்க ரஷ்யாவும் அமெரிக்காவும். ரஷ்யா சப்போர்ட்னால தனி நாடா உருவானது வடகொரியா, யுஎஸ்ஏ சப்போர்ட்னால தனி நாடா உருவானது சவுத் கொரியா. இரண்டு பேரும் தனி நாடா பவருக்கு வந்தாங்க. 1950ல சைனாவும் சோவியத் யூனியனும் கிம் இல் சங் தூண்டிவிட்டு சவுத் கொரியாவையும் அவங்க கட்டுப்பாட்டை கொண்டு வரணும் முடிவெடுத்து ரஷ்யாவின் மிலிட்டரியை வச்சு சவுத் கொரியாவில் இருக்கிற சியோல கேப்சர் பண்ணாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா அமெரிக்க ராணுவம் யுனைடெட் நேஷன் தலையிட்டு யுஎன்சின்னு ஒரு ஆர்மியை ரெடி பண்ணி நார்த் கொரியாவுக்கு ஆப்போசிட்டா சவுத் கொரியால சண்டை போட வைக்கிறாங்க. அப்படி 1950 ஆரம்பிச்ச இந்த சிவில் வார்ல கிட்டத்தட்ட கொரியால இருக்கிற 30 மில்லியன் பீப்புள் இறந்து போயிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் 1953ல ரெண்டு சைடு கவர்மெண்ட் சேர்ந்து ஒரு முக்கிய முடிவுக்கு வராங்க. அப்போ சவுத் கொரியா நடுவுல இருக்கிற 38வது குளோபல் லைனை மிலிட்டரைஸ் ஜோன் அப்படின்னு அறிவிச்சு நார்த் கொரியாவை ஒரு கண்ட்ரியாகவும் சவுத் கொரியாவை ஒரு கண்ட்ரியாகவும் பிரிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல எடுத்த இந்த முடிவு ரொம்பவே வித்தியாசமான முடிவுதான்னு மக்களிடையே பார்க்கப்பட்டுச்சு. இப்படிதான் நார்த் கொரியா அப்படின்ற ஒரு மர்மமான நாடு உருவானது. 2011ல கிம் ஜாங் இல் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மகனான கிம் ஜாங் உன் ஆட்சியை பிடிக்கிறாரு. சுவிட்சர்லாந்துல படிச்ச கிம் ஜாங் உன் அவர் அப்பா இறந்து ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு அரசியல் பிரச்சனையில அவரோட மச்சான கொண்டு தலையில்லாத உறவா அவர் ஹையர் ஆபீஸ்ல காட்டி கேல்குலா எடுக்க சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த நாட்டு பெண்களை சைனாக்கு விற்கவும் செஞ்சிருக்காரு. ஆட்களை கிட்னாப் பண்ணிட்டு போய் ஒர்க் பண்ண வைக்கிறது, நினைச்சதை பேச முடியாது, பார்க்க முடியாது, ஏதாச்சும் பிரச்சனைனா நியூக்ளியர் பாம்பு போட்டு கொன்றுவன்னு மிரட்டுவாராம். வெளிநாடுகள்ல கூட பழக்கம் வச்சுக்கலாம், தேவையான ஃபுட்டும் கிடைக்காது, இம்போர்ட்டும் பண்ண முடியாம மக்கள் ரொம்பவே சிரமப்பட்டாங்க. ஹேக் பண்ணி கிரிப்டோ கரன்சியை திருடுறது, பல நாடுகளுக்கு ஆயுதங்களை தயாரிச்சு சப்ளை பண்றது, இது மாதிரி அந்த சமயத்துல கொரியால நடக்கிற அநியாயத்தை தாங்க முடியாம கிம் ஜாங் உன்னுடைய அண்ணன் அங்கிருந்து தப்பிச்சு வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. 2017ல அவர் மலேசியால இருக்கிறத கண்டுபிடிச்சு ஏர்போர்ட்லயே அவரை ஆளை வச்சு கொலை செய்யறாரு கிம் ஜாங் உன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிம் ஜாங் உன் நிறையா மக்களை கொடுமைப்படுத்தியிருக்கிறார். இப்போ கூட அப்படி தான். இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தவங்க எங்கள் வீட்டில் தீ பிடிச்சிருச்சுன்னு எங்கள் குழந்தைய உள்ளே விட்டாங்க. வெளியே இன்னொருத்தங்கிட்ட பேசியிருப்பாங்களாட்டிருக்கு. அப்போ
தீ பிடிச்சது வந்து எங்களுக்கு தெரிஞ்சுன்னு எங்கள் குழந்தைய மட்டும் காப்பாற்றிட்டாங்க. அந்த நார்த் கொரியாவில் இருக்கிறவங்க எல்லாத்தோட வீட்லேயுமே வந்து 3 பேர்கிட்ட இருக்குது. இப்போ நான் காமிச்ச வீடியோவில் கிங் ஜாம், கிங் ஜாம் அந்த மாதிரி 3 பேர்த்து ஃபோட்டோ இருக்கும். எப்பயுமே அது ஒரு வீட்டில் ஆபத்துனா அவங்க ஃபோட்டோவை கண்டிப்பாக எடுத்துடணும். அவங்க வந்து எடுக்கலைன்னு சொன்னதுக்கு உனக்கு என்ன அவ்வளோ இதாக இருக்கும், நீ உன் குழந்தைய மட்டும் எடுத்துகிட்டு அவங்க ஃபோட்டோவை ஏன் எடுக்கலைன்னு கேட்டதுக்கப்புறம் எங்களை இப்போ ஜெயிலே போட்டாங்க. இதுலேயே தெரிஞ்சிருக்கும் அந்த நாடு எவ்வளோ மோசமான நாடுன்ட்டு. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.